அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ அந்த ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். சபையில தேவன் நம்மை சேர்த்திருக்கிறார். இப்ப நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சபைக்கு போகிறீர்கள். இந்த சபையில எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர்கள் சபையிலே சேர்க்கப்படணும். கர்த்தரே சேர்த்துக்களை நான் நம்புவது என்றால், நிறைய சபைகள் இருந்தாலும் நாம் ஜெபித்து ஆண்டவர் நம்மை நடத்துகிற சபைக்கு போக வேண்டும். அங்கே தேவன் மகிமைப்படவில்லை என்றால், கிறிஸ்து உயர்த்தப்படவில்லை என்றால் அங்கே போய் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ப்ளஸ் அந்த சபையில போகும் பொழுது நாம் நாளுக்கு நாள் வளருகிறவர்களாக இருக்கணும். நமக்குள்ளே மாற்றங்கள் வர வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு தைரியமாய் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் அந்த நாள் என்ன செஞ்சாரு, அப்போஸ்தலர்கள் போய் சபையில மக்களை சேர்க்கவில்லை. அது அவங்களுக்கு தெரியாது. தேவனே சேர்த்தார்ன்னு தான் இருக்கு. 2ஆம் அதிகாரத்துல சொல்றார், அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில சேர்த்தார். ஏன் சபையில சேர்த்தார் என்ற ஒரு கேள்வி வருகிறது. அவர்களெல்லாம் தனிப்பட்ட விதத்திலேயே ஆண்டவரை துதித்திருக்கலாம், அப்ப இருந்த வேதத்தை வாசித்திருக்கலாம், பரிசுத்தமா இருந்திருக்கலாம். அப்பொழுது வேதம் கிடையாது, நமக்கு இருக்கிறது போல இன்னைக்கு அவர்களுக்கு முழு பைபிளும் கிடையாது. ஆனாலும் அவர்கள் மனசாட்சியின்படி பரிசுத்தமா இருந்திருக்கலாம். தனித்தனியாக அவங்கவுங்க வீடுகளிலே அவர்களுடைய இடங்களிலே தேவனை அவர்கள் ஆராதித்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்வது என்னவென்றால், ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் சேர்க்கப்பட்டார். இன்னைக்கு சபையில மக்களை தேவன் சேர்க்க ராரா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா மக்களை போய் சுவிசேஷம் சொல்லுங்கள், அழைத்து வாருங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம். தேவனே கொண்டு வந்து அவங்களை சேர்க்கணும். அது மனுஷர்கள் மூலமாக செய்யலாம், அதுல ஒன்றும் இது இல்லை. இப்ப சபைக்கு வரும் பொழுது ஒரு சபையை அவர் ஏன் சேர்த்த, எந்த சபையாக்கு இருந்தது? கத்தோலிக்க சபை இருந்ததா, மெத்தடிஸ்ட் இருந்ததா, பிரதரன் சபை இருந்ததா, ஐபிஏ இருந்ததா, பெண்டிகாஸ்ல இருந்ததா, ஏஜி இருந்ததா? ஒரு சபையும் கிடையாது. ஜனங்கள் கூடி வந்து தேவனை ஆராதித்தார்கள். ஆராதிக்கும் போது அவர்கள்லாம் எங்களுக்கு ஒரு சொந்த இடம் வேணும் ஜபம் பண்ணாங்களான்னு எனக்கு கேள்வியே இல்லை. இன்னும் எதற்காக சபையிலே சேர்த்தார், ஏன் ஒன்னா கூடி அவங்களை எல்லாம் சேர்த்தார் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். அப்ப செய்யறாருன்னா அதுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்குல்ல. ஏன் ஒரு குழுவை ஒரு ஒரு கூடுகையை ஏற்படுத்துகிறார்? அது பாத்தீங்கன்னா 3000 பேர் இருந்திருக்காங்க. எடுத்த உடனே 3000 பேரை எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, எப்படி ஒழுங்குபடுத்துவீங்க, எப்படி போதிப்பீங்க? அதான் தேவ ஆவியானவர் செய்கிற ஒரு காரியம். அது அத அந்த நாள்ல பார்க்கிறோம். அப்ப எதற்காக தேவன் உங்களை இந்த சபையில், நீங்க எந்த சபைக்கு போகிறீர்களோ கொண்டு போனார்? உங்க சபையை விட பெரிய சபைகள் இருக்கலாம், இன்னும் ஆவிக்குரிய சபைகள் நிறைய இருக்கலாம், பேர் பெற்ற சபைகள். இந்தியாவிலே பெரிய சபை நான் அங்கத்தினர் என்று நீங்க சொல்லிக்கொள்ளலாம். ஆனா தேவன் உங்களை கொண்டு போனார்னா எதுக்கு? அங்க நல்ல வசதியா உட்கார்ந்து கையெல்லாம் தட்டி ஒரு 2 மணி நேரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கா? எதற்காக என்று பார்க்கும் பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். இதற்காகத்தான் தேவன் நம்மை சபையில இருக்கணும்ன்றார். அப்ப சபைக்கு போகிற நமக்கு இது நடக்கணும். அதே சமயத்துல சபை நடத்துகிற போதகராகிய எனக்கும் என்ன இருக்குன்னா, இங்க சொல்லப்பட்ட காரியங்கள் நடக்கணும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிப்போம், வாசிக்க கேட்போம்.
தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. போதும். அதுல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அப்போ அங்க பக்தி விருத்தி அடைவதற்கு, அப்போ என்ன அர்த்தம்னாக்கா, நீங்களும் நானும் ஒரு சபைக்கு போனா கிறிஸ்துவன் மேல் இருக்கிற பக்தி, அன்பினால் ஏற்படுகிற பக்தி, இங்கிலீஷ்ல டிவோட்டட்னஸ், அப்படி உண்டாவதற்காகத்தான் நம்மை சபையில சேர்த்து இருக்கிறார் அவருடைய சரீரத்துல. அந்த சபைக்குள்ள என்ன நடக்கணும்னா, நாம போனோம்னா 11ஆம் வசனம் சொல்லுது, நாம அனைவரும், அதாவது சபையில் இருக்கிற எல்லாரும், பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள், கன்னியர்கள், திருமணமானவர்கள், கலெக்டர், அவர் கலெக்டராக இருந்த கலெக்டர் அல்லது பெரிய போலீஸ் ஆபீசர் இருந்த எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று என்ன சொல்றேன்னா, எல்லாரும் குமாரனை பற்றும் விசுவாசத்தில் ஒருமைப்படணும். 1 11ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க, அவரை பற்றி அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. 3 காரியங்கள் சொல்லுகிறேன். நாம் ஒரு சபைக்கு போனா அந்த சபை நம்மளை எப்படி உருவாக்கணும்னா, இப்போ சின்ன தம்பிங்க தங்கச்சிங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க, நம்ம என்ன செய்யறோம், அவங்களை படிக்க வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல சேர்ந்தா என்னுடைய பையன், என்னுடைய மகள் நல்லா படிப்பால் என்று ஒரு நல்ல ஸ்கூல்ல நம்ம போடுறோம். இப்போ அந்த ஸ்கூல்ல அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருந்தா தான் அவங்க எல்லாரையும் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாஸ் பண்ண வைத்து மார்க் அள்ளிட்டு போகிற வைக்கிறதுக்கு அந்த ஸ்கூலுடைய பொறுப்பு. அதே மாதிரி சபையில 3 காரியங்கள் நடைபெறணும். இதுக்காக தான் தேவன் நம்மை சபையில சேர்க்கிறார் அன்பானவர்கள். 1 என்னன்னா, இயேசுவை பற்றும் விசுவாசத்திலே ஒருமைப்பார். இப்போ 1. 2வது அவரை அறிகிற அறிவு, அதுல ஒருமைப்பாடு. 3வது கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி வரைக்கும் பூரண புருஷராகிற வரைக்கும். பூரண புருஷர் இயேசுதான், அதுல சந்தேகமே கிடையாது. அப்ப இந்த 3 காரியங்களும் நம்முடைய சபையில நடைபெற வேண்டும். நீங்கள் போகிற சபையில நடைபெற வேண்டும். இதுக்குதான் ஜெபம் பண்ணணும். இதை விட்டுட்டு ஆராதனை எங்களுக்கு பெரிய இடம் தாரு, பெரியதுன்னா இன்னும் இடத்த வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? மக்கள் வந்துட்டாங்க, நிரம்பி வழியுது. ஸோ இது நடந்துச்சா? வேதத்தில் சொல்லப்பட்டது நடபடவில்லையே. என்ன ஜெபம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எங்கள் சபையில எவ்வளவு பேர் வந்தாலும் சரி, ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் உம்மை பற்றுகிற விசுவாசம் அதிகமாகட்டும், உம்மை நம்புகிற விசுவாசம் அதிகமாகட்டும், உம்மை எந்த சூழலிலும் விட்டு கொடுக்காமல் உண்மையே பற்றி கொள்ளுகிற விசுவாசம் எங்களுக்கு வரட்டும். எங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்கிறது. அந்த ஒரு வாலிபனுடைய தகப்பன் சொன்னார் இல்லையா, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டான் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த எல்லாருக்குள்ளேயும் அவிசேஷம் இருக்கு, விசுவாசம் இருக்குது அன்பானவர்களே. விசுவாசம் கொஞ்சம் இருக்குது, ஆனா அநேக வழியில் அநேக காரியங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அவிசுவாசத்தோடு தான் இருக்கிறோம். அப்ப இன்னும் வளரும். அப்ப விசுவாசத்துல வளரும். சபைக்கு போய் சபை உதவி செய்ய வேண்டும் உங்களுக்கு. 2வது இயேசுவை பற்றிதான அறிவு வரணும். அதான் முக்கியமானது. கடந்த மாதத்துல நான் ஒரு சபைக்கு போனேன், அதுல கிறிஸ்துவை பற்றி ஒண்ணுமே சொல்லல. இன்னொரு சகோதரர் சொன்னார், இந்த வாரம் என்ன மெசேஜ் கொடுத்தாரு உங்க பாஸ்டர்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்லை வர நாளில் ஏதோ பாஸ்டர் மீட்டிங் இருக்குது பாஸ்டர், அதை பற்றி தான் பேசினாரு, கடைசியில் சாரி என்னால் மெசேஜ் கொடுக்க முடியலன்னு போயிட்டாரு. பாருங்க, அப்போ கிறிஸ்து அங்கே மேன்மைப்படவே இல்லை, கிறிஸ்து உயர்த்தப்படல. அப்போ எப்படி கிறிஸ்துவை பற்றி தானே அறிவு நமக்கு வரும்? அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் அல்லது மற்ற கூடுகையிலும் ஜபத்திலையும் உபவாச ஜபத்திலையும் அல்லது ஆண்கள் ஐக்கியத்திலையும் பெண்கள் ஐக்கியத்திலையும் வாலிபர்கள் ஐக்கியத்திலையும் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஐக்கியங்கள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றியதான அறிவு வரணும். இயேசு அதான பண்ண பத்தான் பேசிட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களை இயேசு என்ன செஞ்சார்? சபையில சேர்த்தார். எதற்கு? அவர் மேல ஆழமான விசுவாசம் ஒரே நாள்ல வராது. அப்படியே வந்தா கூட திடீர்னு போயிடலாம். உதாரணமா, இயேசு சீசர்களை பார்த்து என்னை குறித்து
நீங்கெல்லாம் என்னப்பா சொல்றீங்கன்னா, பேதுரு தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொன்னார். என்ன சொல்றார்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொன்னாரா? பாருங்க, அது ஒரு பெரிய வெளிப்பாடு என்று இயேசுவே சொல்லிட்டார். பிதாவானவனுக்கு வெளிப்படுத்தலன்னா இது உனக்கு வந்திருக்காதுடா அப்படின்ற. ஆனா அதே ஆள் தானே 3 முறை மறுதளித்தாரு. விசுவாசம் போயிடுச்சு. அதனால கேரண்டே கிடையாது. அதனால தான் சபைக்கு நம்ம போக 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 அந்த வேத வசனங்கள் தான் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை உயர்த்தும். ஆனால் வேத வசனத்தை சொல்லாத சபைகள் எல்லாம், ஏனோ தானோ என்று சொல்லுகிறவைகள் எல்லாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டார். இயேசுவை உயர்த்தாத ஒரு சபை இருக்கும் என்றால் அது சபையே கிடையாது. அது சிம்பிளி ஒரு கிளப் மாதிரி தான். அதனால ஒவ்வொரு வாரமும் கிறிஸ்துவை பற்றி நான் அறிந்து கொள்ளணும். என் விசுவாசத்தில் இருக்கிற குறைகளை அறிந்து அதை சரி செய்து கொள்ளணும். கிறிஸ்துவை போல நான் வாழ்கிறேனா, ஜீவிக்கிறேனா, இன்னும் குழந்தையாகவே இருக்கிறேனா என்று ஒவ்வொரு விசுவாசிக்கும் சபைக்கு போகும் பொழுது அப்படிப்பட்ட உணர்வு ஏற்பட வேண்டும் அன்பானவர். நீங்க இதுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்க சபையில் இருக்குதா இல்லையா என்று நான் சொல்லவில்லை. எனக்கு தெரியாது, தேவனுக்கு தான் தெரியும். நீங்க தான் அறிந்திருக்கிறீர்கள். நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்கள் சபை மக்கள் விசுவாசத்துல வளரணும். ஒரு நாள் அவரை நம்புறாங்க, இன்னொரு நாள் நம்புறதில்லை. அப்படிலாம் இல்லாதபடி பேதுரு பாத்தீங்கன்னா தண்ணீரில் நடக்கிறதுக்கு விசுவாசித்தான். ஆனா டபக்குன்னு மூழ்கின பின்பு ஐயோ ஆண்டவரே என்னை கைவிட்டீரேன்னு கத்தனா பாருங்க. அப்ப எங்கே உன் விசுவாசம் எங்க விசுவாசிக்கிறேன் ஏசு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில வரும். நம்ம எல்லாரும் விசுவாச வீரர்கள் அல்ல. ஆபிரகாம் என்கிற விசுவாச வீரன் ஒரே நாள்ல வீரன் ஆகவில்லை. அவனும் பொய் சொன்னான். தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன் தன் மனைவி சகோதரி என்று சொன்னான். பொய் சொல்லலாம், சூழ்நிலையில் வரும். ஆனா அவைகளே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முன்னால போய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்குள்ள விசுவாச குறைவா இருக்கிறது, நான் ஜெபிக்கிறேன், எனக்கு இன்னும் அவிசுவாசம் இருக்குது, அவைகள் எல்லாம் குறையணும் ஆண்டவரே, முழுமையா அசைக்க முடியாத விசுவாசம் எனக்கு வரணும், உம்மை பற்றி ஆழமான அறிவு எனக்கு வரணும். சும்மா இயேசு வந்தாரு, எல்லாருக்கும் அற்புதம் செய்தாரு, அதிசயம் செஞ்சாரு, சிலுவையில மரித்தாரு, இப்ப 3ஆம் நாள் எழுந்தார், உயிரோட போயிட்டார். இன்னைக்கு நான் என்ன ஜெபம் பண்றேன்னு அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறார். அதுவா? ஆழமான இயேசுவை பற்றி ஆழமான அறிவு என்ன தெரியுங்களா? சிம்பிள் என்ன தெரியுங்களா? ஆனா அவர் பேசுவதை கேட்கிறேன், அவர் நான் பேசுவதை கேட்கிறார். இதுதாங்க கிறிஸ்துவினுடைய மேல வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடையாளம். ஒவ்வொரு நாள் அவர் என்கிட்ட பேசுறாருங்க, நாள் முழுதும் பேசுகிறாருங்களே, இன்னும் ஆசீர்வாதம். நானும் பேசுகிறத அவர் காது கொடுத்து கேட்கிறாரு. ஏனென்றா கதை தட்டு திறப்பேன், திறந்தா என்றால் நான் உள்ளே வந்து உன்னோடு கூட பூஜனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. இப்படி யாருங்க சொல்லுவாரு? அப்போ பாத்தீங்கன்னா இதுல என்ன புரியுதுன்னாக்கா, நம்ம சபை அல்லது பராமரிப்புகளுடைய நோக்கமே என்னவென்றால், பராமரிப்புகளுக்கு வருகிற ஒவ்வொருவரும், இது பராமரிப்பு குழு மூலமா தான் சாத்தியம். சபை ஜென்ரலாவே 1000 பேரை வச்சு இதெல்லாம் சொல்லி தர முடியாது. பராமரிப்பு குழுக்கள் இருக்கிற சபைகள்ல மாத்திரம்தான் இது நடைபெறும். ஏன்னா அங்கதான் விசுவாசம் அவிசுவாசத்தை கண்டுபிடிக்கலாம். என்னுடைய அவிசுவாசத்தை நான் எப்படி சபையில சொல்லுவது? அதாவது பராமரிப்புல சொல்லலாம், ஏன்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு நிவர்த்தி எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி வழிகளை தலைவர் சொல்லி கொடுப்பார், போதிக்கிற ஒருத்தர் இருப்பார் உங்களுக்கு, பராமரிப்பு தலைவர். அதனால உங்க ஐபிஎஸ் சபையில பராமரிப்பு இருக்கிறது, அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இதை உங்கள் சபையில கொண்டு வந்தது உங்களுடைய பாஸ்டர் ஆல்வின் தான், சரிங்களா? அவர் கொண்டு வந்து அவர் அதை சரியாக நன்றாக செய்து கொண்டிருக்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு காரணமே அவர் தான். அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லணும் நீங்க, சரிங்களா? ஏனென்றால் உங்களுக்குள்ள விசுவாசத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த பராமரிப்பு குழுக்கள். இல்லை என்றால் ஒன்றும் நடக்காது. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்துட்டு போறவங்கனால ஒண்ணுமே நடக்காது. அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க. இன்னைக்கு சபைக்கு போனேன்னு தான் சொல்லணும், தவிர என்னடா பேசினாரு அவரு, ஆண்டவரை பத்தி என்ன பேசினாரு. இன்னொரு செய்தியெல்லாம் நான் கேட்டேன். அந்த செய்தியில வந்து அவர் ஒரு வடநாட்டுல மிஷினரி. அவரு வந்து நான் போன தன் ஊழியத்தை பற்றி தான் சொன்னார். கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறவர்கள் வெகு சிலர் அன்பானவர்களே. அப்போ நீங்க ஜபிக்கணும், ஆண்டவரே எங்கள் சபையில கிறிஸ்துவை உயர்த்துகிறதா இருக்கு. எல்லாம் உயர்த்துறதுன்றது எதுனாக்கா,
ஆராதனையில் அவரை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். அவர் கீழே விழுந்தா கிடக்கிறார் உயர்த்துறதுக்கு. அவரே சிங்காசனத்துல இருக்கிறவர். அவரை உயர்த்துவது எப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் அவர் உயர்த்தணும். அதுதான் ரியல் லிஃப்டிங் அப் ஜீசஸ். என்னுடைய வாழ்க்கையில் அவர் தான் முதல் ஆனவங்க, வேற யாரும் கிடையாதுங்க. நான் அதிகாலை எழுந்தவன முதலாவது தேடுகிற ஒரு நபர் என்றாவது இயேசு தான் என்று சொல்கிறான் பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில தான் இயேசு நம்பர் 1 இருக்கிறான். அவன் தான் உயர்த்துகிறான். இதெல்லாம் கேட்கணும் நம்ம. அப்போ விசுவாசத்தை உண்டாக்கணும், விசுவாசத்தில் நம்ம வளரணும். 2வது அவரை பற்றி அறிவில் ஆழமாக போகணும். அப்பதான் கனிகள் வெளியே வரும். 3வது அவரை போலவே இருக்கும். இந்த 3ம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாமல் இது நடக்க